ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கல ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. ஷோயிங் பிசினஸ் அண்ட் ஆர்கா மீடியா ஒர்க்ஸ்னுடைய தயாரிப்பில் சஷாங்க் எலட்டியோடைய டைரக்ஷனில் காலபைரவாவுடைய மியூசிக்கில் ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள். அண்ட் இந்த படம் வந்து செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியாகி இருந்தது. ஸோ அந்த டீசர் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் 2+ மில்லியன் வியூஸில் போயிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டராக வெளியிட்டிருக்கிறாங்க. தீபிகா சிங் ரீசெண்டாக ரெட் கார்யாட் செட்டில் பஃப் ஸ்லீவ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்ரீ லக்ஷ்மி ஜோதி கிரியேஷனுடைய தயாரிப்பில் ஹரிபிரகாஷுடைய டைரக்ஷனில் அம்மு அபிராமி, MS பாஸ்கர், சேரன் இவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபீல் மை லவ். அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்துட்டு விஜய் சேதுபதி லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த போஸ்டரை படக்குழு ரொம்ப சந்தோஷமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமிதா பிரமோத் அகோபா பேட்டர்ன் ஸ்லீவ்ஸோட சேர்த்து ப்ளீடட் மிடி ட்ரெஸ்ல எடுத்துகிற ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பரி இளவழகன் அவங்க டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் அன்பே டயானா. அண்ட் இந்த திரைப்படத்தில் ரம்யா ரங்கநாதன் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர். படம் வந்து இந்த வீக்கெண்ட் அதாவது ஜூலை 17 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படக்குழு சார்பில் 4 days to goன்ற போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. ராஷா தரானி ரீசெண்டாக அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய ட்ரெஸ்ல எடுத்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் விஷ்ணு விஷாலுடைய தயாரிப்பில் செல்லாயாவுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கட்டா குஸ்தி 2. அண்ட் இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷாலோட சேர்ந்து ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாசிவான ஒரு ராம்பேஜ் வந்து வாங்கியிருக்கின்ற அப்டேட்டை போஸ்டராக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபார் 44.4 crores வந்துட்டு கலெக்ஷன் வாங்கியிருக்கு. அண்ட் மெகா ஃபேமிலி பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்ற போஸ்டரும் வெளியாகியிருக்கு. மாலவிகா மேனன் கிரீன் பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் சில்க்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நைன்டி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கணேஷ் விநாயகனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன், பேபி கிருத்திகாவுடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அருள்வான். அண்ட் இந்த படம் வந்து ஜூலை 17 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேல் செவ்வால் அப்படின்ற போஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. நட்டாஷா பரவ் அவங்களுடைய சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான டைட் டெனிம் ஷார்ட்ஸோட அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஐவரி கலரில் இருக்கக்கூடிய கார்டர் செட்னுடைய டாப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். மதர் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் ராசி அழகப்பனுடைய டைரக்ஷனில் அண்ட் டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்னுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆண்டு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தொடக்க விழா ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. நிகிலா விமல் அவங்களுடைய கேஷுவல் லுக்கில் செல்வார் சூட்டில் எடுத்துக்கிட்ட சம்மருக்கான ஏற்ற ஒரு செல்வார் சூட், காட்டன் செல்வார் சூட்டில் எடுத்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்.
இந்தியாவுல இலக்கியத்துக்கான உயர்ந்தபட்ச வழங்கப்படக்கூடிய விருதினுடைய பேர் ஞானபீடம். அண்ட் இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த விருத வந்து இந்த வருஷம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் புது டெல்லியில நடந்த இந்த விழாவுல பல பேர் தமிழ் ரசிகர்கள் சார்புல இப்ப வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இது ரொம்ப லாங் கேப் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கிடைச்சிருக்குன்றதுல ரொம்ப சந்தோஷம். இதோட சேர்ந்து 3வது விருது இதுவரைக்கும் ஞானபீட விருது வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் இலக்கியத்துக்கான தனி பல்கலைக்கழகமும் வந்து இங்க தமிழ்நாட்டுல நிறுவனம்ன்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. ஸ்ருதி ஹாசன் பியூட்டிஃபுல் பேஸ்டல் ப்ளூல அண்ட் பாடிகான் ட்ரெஸ்ல வித் சைனீஸ் காலர் நெக்ல அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பான் ஃப்ரிஞ்சஸ் பேட்டர்ன் ஹோல் நெக்னுடைய டிசைன் பேட்டர்ன்ல இருந்த ட்ரெஸ்ல எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.